அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படிக்கா அளவு எடுக்கிறீங்க? அளவு ப்ளவுஸ் வச்சாமா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் அளவு எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இது ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தா 15 இருக்குது. இது ப்ளவுஸோட லென்த்து. இப்போ ப்ளவுஸோட லென்த்து 15. அடுத்தது இதோட பேக் நெக் டீப் பார்க்கணும். பேக் நெக் டீப் எப்படி பார்க்கறது? இந்த 15 அப்படியே இங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா பேக்கோட டீப் வந்து 9.25 வருது. பேக் வந்து 9.25. ஓகேவா? அடுத்தது வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். வேஸ்ட் பார்த்திங்கன்னா ஐப்பட்டி விட்டுட்டு அங்கேருந்து இன்ஸ்டேப்பு வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொஞ்சம் இன்ஸ்டேப்பும் ப்ளவுஸும் கையில் பிடிச்சிட்டு இப்படி எடுக்கணும். ஒரே முட்டை இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படி நீட்டாக அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் மெஷர்மெண்ட் வந்து நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இதில் வந்து 36 வந்துருக்கு. ஸோ வேஸ்ட் வந்து 36 எழுதிக்கிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு இப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து இப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6.5 வருது. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு 6.5 வருது. ஸோ ஃப்ரண்ட் நெக்கு 6.5 எழுதியாச்சு. அடுத்தது இதில் வந்து கையோட லென்த்து எவ்வளோ வருது? கீழேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 7.25 கையோட லென்த்து. ஸ்லீவ் லென்த்து 7.25. அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு கீழே லென்த் கீழே ஸ்லீவோட ரவுண்டு பார்க்கணும். இங்கேருந்து கரெக்டாக இந்த ஓரத்தில் விரல் ஒன்று உள்ளே விட்டுடுங்க. உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்லீவோட ரவுண்டு தெரியும். 6.25 வருது. ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.25. அடுத்தது மசில் வந்து கரெக்டாக இந்த ஆம்போல் முடிகிற இடம் இல்லையா, இந்த இடத்துல தான் மசில். இந்த இடத்துல அதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தா 16 மசில் வருது. மசில் வந்து 16. இப்போ ஆம்ஹோல் பார்க்கணும். ஆம்ஹோல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அது பார்த்திங்கன்னா 9.5 வருது. 9.5னா 18. ஆம்ஹோல் வந்து 18. ஸ்டாப் பண்ணு. மெஷர்மெண்ட்டை வச்சு பார்க்க வேண்டியது இவ்வளோ தான். இதுலேருந்து பஸ்ட் பாயிண்ட்டோ இல்லைன்னா ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி நான் பண்ணுறேன். இதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இது மெஷர்மெண்ட் ஒருத்தருக்கு எடுத்தோம் இல்லையா லாஸ்ட் டைமு, அந்த மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறதும், மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து நான் இப்போ எடுத்த இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.